பாண்டிச்சேரி ட்ரிப்லாம் நல்லபடியா முடிஞ்சிருந்துங்களா? பத்தாது, இதெல்லாம் பத்தாது, இதோட வேகம் இதெல்லாம் பத்தாது. ம், ம். நான் டெய்லி வந்து அன்னைக்கு நான் பேசுனேன். ஐயா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ம் லாஸ்ட் வீக் உங்ககிட்ட பேசியிருந்தேன். ம் நானும் திரு இருந்தார் அப்ப. நீங்க நானும் திரு மட்டும் தான் இருந்தோம். அப்புறம் இவரும் இருந்தாரு, தெய்வமும் இருந்தாரு நினைக்கிறேன். ம் ம். அதுக்கப்புறம் ஆபீஸ் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதனால காலையில ஜாயின் பண்ண முடியாது. அதனால நீங்க போடுவீங்களா அதுக்கப்புறமா? அது நான் வந்து பாப்பேன் டெய்லியுமே. அது பார்த்தா போதும், அது சிறப்பு பார்த்தா சிறப்பு ஐயா. எந்த ஊர்ல இருந்து போடுறீங்க? எந்த ஊர்ல இருந்து இருக்கு, எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் வந்து நான் சென்னை. இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, அதனால ரூம்ல இருக்கேங்க. சரி சரி. பக்கம் ம். இருக்க இப்ப இந்த நான் இந்த வந்து இன்னைக்கு பேசுங்க சொல்லுங்க பேசுங்க, சொல்லுங்க ஐயா. பேசுங்க. இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து நேத்து நைட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து வெறும் தண்ணி தான் குடிக்கிறேன். ஸோ ஒரு என்னால முடிஞ்ச வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம். சனி ஞாயிறுல 24 மணி நேரம் மட்டும். யாருங்க அங்க கவனிங்க, இங்க வகுப்பு கவனிங்க. யாரு அது? ஆஹ் தெய்வம், நேரா உட்காருங்க, வகுப்பு கவனிங்க. தெய்வமா? தெய்வ நாயகமா, தெய்வ ராஜாங்கம்மா? தெய்வம் ராஜாங்கம் நேரதான் உட்காந்துருக்கேன். உட்காந்துங்க, கவனிங்க. எங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. காது கிட்ட வச்சு ஸ்பீக்கர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஹெட்போன் போட்டுங்க, நேரா உட்காருங்க. உட்காந்து கவனிங்க கவனிங்க. நீங்க பேசும்போது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. இல்ல காது கிட்ட வச்சிருந்தீங்க. முன்னாடி வச்சுக்க, ஸ்பீக்கர் வச்சுட்டு அப்படியே கவனிக்கலாமே. ஒரு பெரிய விஷயமே இல்லையா? சின்னதா பக்கத்தால வச்சுக்க, அமைதியான இடத்துல உட்காந்து. இது வகுப்பு, எப்பவும் அமைதியா இருக்கணும், கவனமா இருக்கணும். அமைதியான இடத்துல தான் உட்காரணும். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சமையல் கட்டு உட்காந்து பேசக்கூடாது. ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காரணும், அமைதியா பேசணும். எந்த சத்தம் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. இருக்கிறது அரை மணி நேரம் பேசலாம். அதுல யாரோட தொடர்பு இருக்கக்கூடாது. போனுக்கு நல்லா கட் பண்ணிருங்க, புரியுதா? இது வந்து யோக மார்க்கம். இது வந்து 2000 ஆண்டுக்கு அப்புறம் வருது. கரடியை கத்தி கொண்டு வந்து சேர்த்தி இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு இப்பதான் கொண்டு போயிருக்கான். வெள்ளைக்காரன் வந்து அவன் ஏதோ சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு இருக்கிறான். அதை படிச்சாலும் அவன் முன்னேறவே முடியாது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாரும் சங்க இலக்கியம். அதை ஜெர்மனிக்காரன் பண்றான். அவன் எப்ப இதை புரிஞ்சுக்க போறான்? 2000 ஆண்டுக்கு முன்னாடியே நுண்கலை சொல்லியாச்சு. அங்க சத்தம் கேட்குது, யாரு? மியூட் பண்ணுங்க, எல்லாம் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நீங்க பேசுறது இங்க சத்தம் காது அடைக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? யாராவது பேசுறா மட்டும் பதில் கொடுங்க, சரியா? அதாவது நீங்க பேசுறது உங்களுக்கு சத்தம் இல்லாம இது அமைதியா இருக்கணும். இப்படி சத்தம் இல்லாம இருக்கணும். இப்படி சத்தம் இல்லாம இருந்தா தான் வகுப்பு நடக்கும். இது வந்து எப்படின்னா கண்ணியப்படுத்தணும் வகுப்பை வந்து. இந்த வகுப்பை கண்ணியப்படுத்தணும். சத்தம் போடுறது, மிக்சி ஓடுறது, சத்தம் போடுறது, ஃபேன் ஓடுறது, சத்தம் போடுறது, இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நான் பேசுறது அரை மணி நேரம். நாங்களாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கொண்டாந்து நிறுத்துறோம். இதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கு. ஏன்னா தப்பா போயாச்சு. இது ஒழுக்கமின்மையில இருக்க முடியாது. சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் எனக்கு என்னுடைய கவனம் சேதாரமா இருக்குது. நான் பேசுறது ஒரு 45 நிமிஷம், அதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா தனிப்பட்ட மாணவனுக்கு நான் கவனம் செலுத்தவும் முடியாது. யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட மாணவர்கள் கவனம் செலுத்தலாமே தவிர எல்லாத்தையும் கவனம் செலுத்த முடியாது. நீங்க தான் வந்து முயற்சி பண்ணி தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இனிமேல் வந்து தனித்தனி வகுப்புல எடுக்கவும் முடியாது, சாத்தியம் இல்லை. நான் வந்து போக வேண்டிய இடம் நான் நிறைய தூரம் இருக்கு. ஏன்னா வெள்ளைக்காரருக்கு நிரூபிக்கிற வரைக்கும் நான் உறங்க முடியாது. வெள்ளைக்காரன் இப்பதான் வந்து ஜெர்மனிக்காரன். வெள்ளைக்காரன் வேற, ஜெர்மனிக்காரனுக்கு இருக்கிற ஆர்வம் உலகத்துல எவனுக்கும் கிடையாது. ஜெர்மனிக்காரன் தமிழை எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிறான். எப்படியா அந்த ஆராய்ச்சி மையத்தை பார்த்தா மிரண்டு போயிட்டேன். கப்பல் இருந்து தனியா ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் வச்சிருந்து, அந்த பாண்டிச்சேரியில் இரவும் பகலும் அந்த எப்படி அந்த அந்த ஆராய்ச்சி மையத்தில் என்ன இருக்கும், அந்த ஓலைச்சுவடில் என்ன எழுதியிருப்பாங்க, அது எத்தனை காலத்துக்கு கொண்டு எழுதியிருப்பாங்க. ஓலைச்செடி ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னா பல கோடி செலவு பண்ணுறானுங்க. அது அர்த்தம் தெரியறதுக்கு ஆளும் கிடையாது, சொல்றதுக்கு ஆள் கிடையாது, படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் பயங்கரம். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ கையில் கொண்டு வந்துட்டோம் எல்லாமே. இதை அவன் படிக்காத வரைக்கும் ஒன்றும் தேராது. நான் அதனால என்ன பண்ணேன்னா எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கு பூரா கொடுத்தேன். ஜெர்மனி, ஹங்கேரி, பிரான்ஸு, இத்தாலிக்காரனுக்கு, ஜெர்மனிக்காரனுக்கு, அமெரிக்காக்காரனுக்கு, மெக்சிகோக்காரனுக்கு, அப்புறம் ஸ்பெயின்காரனுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு பூரா கொடுத்துருக்கேன். எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து தமிழை வந்து பல்வேறு விடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் தெரிஞ்ச அது எனக்குன்னு தனியாக ஒரு வகுப்பு பேசுவேன். இது எனக்குன்னு ஒரு வகுப்பு கிடைக்காத வரை கூட நடக்காது. நான் வேடிக்கை போனனே தவிர என்னோட நோக்கம் அது கிடையாது. நான் போய் கவனிக்க போனேன். அப்புறம் தான் இடையில தேநீர் நேரம் கிடைக்கும், சாப்பாட்டு நேரம் கிடைக்கும். அப்புறம் இடைவெளி நேரத்தில் பேசி புரிய பண்ணி அவன்கிட்ட புரிய வச்சு அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து என்ன பேசுறேங்கிற சொல்லி வெளிக்கொண்டு வந்துட்டேன். நீ அவன் தனியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாவுடைய, அதாவது
கல்லூரி வேலை என்பது வேறு. தனிப்பட்ட முறையில் இந்த புத்தகத்தை படிச்சு ஆங்கிலத்தில் இருக்கிற பக்கத்தெல்லாம் எழுத்து கொடுத்து குறிச்சு இந்த மாதிரி 5ஆம் பாடம் ஆங்கிலத்தில் இருக்கிறது படி, 7ஆம் பாடம் ஆங்கிலத்தில் இருக்கிறது படி, 11 ஆங்கிலத்தில் இருக்குது, 13 ஆங்கிலத்தில் இருக்குது, 29 ஆங்கிலத்தில் எல்லாம் படிங்க. ஏன்னா அவனுக்கு தாய்மொழி வேற, அவன் ஆங்கிலம் வேற படிச்சுட்டு வர்றான், அது தமிழும் படிக்கிறான், அவனுக்கு 3 மொழி வருது. அவன் ஹங்கேரிக்காரனா இருப்பான், ஹங்கேரி மொழி தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தமிழும் தெரிஞ்சிருக்கணும். ஓவர்லோடு அதிகம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் நமக்கும் தெரியாது. ஆனா நாம இருந்து காணும். இது வந்து செயல்பாடு, இது வந்து நுண்கலை அடிப்படையாக கொண்டது. அதனால வந்து இது கிளாசிக்கல் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, உருப்படவே முடியாது அவங்கெல்லாம். ஏன்னா கிளாசிக்கல் தமிழை வந்து நாசம் பண்ணியாச்சு. கிளாசிக்கல் இருக்கிற உண்மையெல்லாம் நம்ம என்ன பண்ணி 2 வருஷம் 2000 வருஷம் ஏதோ ஒரு காலத்துல புறந்தள்ளி போயாச்சு. நீ இதை படிச்சு பிரயோஜனமே இல்லை. இனி அவன் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண. அந்த பழந்தமிழ்ல என்ன இருக்குது, பழந்தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கொண்டாந்தாச்சு. பழந்தமிழ் இதுதான் இருக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப ஆகணும்னு தெரியாது. ஏன்னா எனக்குன்னு தனி வகுப்பு கிடையாது. அப்ப போட்டு சாத்துறேன். எப்ப அது அவங்க இந்த புத்தகத்துல இருக்குதுன்னு உணர்ந்தா ஒளிய அவன் மேடி சங்க காலத்தை ஆராய்ச்சிட்டு இருந்தது. சங்க காலத்துல காதலை பார்த்து கத்திரிக்காயை பார்த்து புடலங்காய் பார்த்து புண்ணாக்கு பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தாச்சு. வெங்கடேசன் ஆராய்ச்சி வந்து இதுதான் தப்பிச்சு போகணும், இதுதான் ஆகாரத்தை நிறுத்தி பழக்கணும், பரிணாமத்துல முன்னேறணும், பரிணாமத்துல வந்து ஜீரநீர் வந்து சுரப்பது குற்றம், அதை வந்து நிறுத்தியாக இருளின்னா மரணம் நிச்சயங்கிற வரை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்ப நான் போய் 100 பேர்த்து அடுத்தாண்டு 100 பேர்த்து உட்கார வச்சு காட்டுறேன். நாங்க போய் நானும் ஓலைச்சுப்படி படிக்க வரேன்னு சொல்லிட்டு 100 பேர்த்து கூட்டு போய் அங்க உட்காரனாங்க. 5 நாள் அங்க நடத்துறானுங்க, அருமையா நடத்துறாங்க. என்ன வசதிங்கிறீங்க, என்ன வாய்ப்புங்கிறீங்க, குழு வசதி செஞ்சு இத்தனை பேர் வந்ததே உங்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க. ஆக இனி நான் பண்ண வேண்டியது கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த புத்தகத்தை புரிய வைக்கிறதுக்கு என்றான்னு யோசிக்கணும். இன்னும் அடுத்த வேலை என்னன்னா, இந்த ஜெர்மனிக்கார் யார் அவன், எவன் இந்த கான்ஸ்டியூட் எவன் இருக்கிறான், அந்த அரசியல்வாதி யாரு, அல்லது இப்படி எல்லாம் யோசிக்கணும். இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். இனி அவங்க ஓலைச்சுவடி படிச்சு புடலங்காய் படிச்சு நாளடியா படிச்சு வீணா போயிடுவானுங்க. ஏன்டா அதுல இருக்கிற குணம் இதுல போட்டாச்சு, இதுல இருக்குதுன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குன்னா நான் வந்து அதனால நான் இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். 5 நாள் யாருன்னு தெரியும். ஜெர்மனிக்காருக்கு அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில தமிழ் தெரியும். இனியன் யாரு, எரியன் புள்ள யாரு, என்ன பண்றான்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதனால அவன்கிட்டையும் கொடுத்து போட்டு, அந்த தமிழ்துறை தலைவர்கிட்டையும் கொடுத்து போட்டு, செம்மொழி அவார்டு பண்ண வாங்கின அவர் பேரு ஜான் லூக் சேவர். அவரை சீப். அவர் வந்து தமிழக அரசாங்கத்தோடு கௌரவப்படுத்தியது. அவருக்கு கையில புத்தகத்தை கொடுத்து தமிழருடைய உண்ணாநூல் பெருவாழ்வு பெரிய கட்டுரை வந்து 6 பக்க கட்டுரை என் பொண்ணு எழுதுனது. தமிழ் பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் எழுதிய கடிதம்னு கொடுத்துருக்கிறேன். அவர் அப்படியே திருன்னு முடிக்கிறார். உங்கள் நெறி வேறு என்ற நெறி வேறுங்கிறார். உங்கள் நெறி எனக்கு தெரியுதுன்ட்டு நான். அவர் தான் வந்து தமிழக அரசியல் கௌரவிக்கப்பட்டவர். அவர்கிட்ட பேசுற என்னோட வீடியோ இருக்கு பாருங்க, உங்கள் நெறி வேறு என்ற நெறி வேறு, அதெல்லாம் கரெக்ட் தான், இதை படியே எனக்கு காலை கொடுத்தாச்சு. அவரு துப்பாருக்கு பேசுறாரு. அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது, உரல் துப்பாருக்கு துப்பாய தூவுமலைன்னு பேசுறாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் விண்ணென்று விருநீர் வெயில் உலகத்து உள்ளென்று உடற்றும் பசிக்கு தண்ணி குடின்னு சொல்லியிருக்கா. நீ பசி அடக்க என்னால பசியை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றியா, அதுக்கு தயா வைத்தியம் பார்க்க வந்திருக்குன்னு சொன்னேன். வீடியோ பாருங்க அந்தாண்டு பேசுனதெல்லாம். அதனால இனி நாம வந்து லட்சக்கணக்கான பேர் ஆகாரத்தை நிறுத்தி பசி தாக்கத்தை நிறுத்தி மரணம் இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் இந்த முண்டங்களுக்கு முறிமை தவிர, இல்லாட்டி இந்த இப்ப நம்ம சம்பள கல்வியில மாற்றி முடிக்கிறோம். வெள்ளைக்காரன் கெடுத்து விட்டு போய் சம்பள கல்வியில போட்டு விட்டான். தமிழர்கள் நாம ஒரு 1,00,000 பேர் தப்பிச்சு போய் இந்த மாதிரி வெளிநாடு பிரெஞ்சு மையத்துல நிரூபிச்சு காட்டணும். அதே மாதிரி ஜெர்மனி மையத்தில் நிரூபிச்சு காட்டணும். பிரெஞ்சு ஜெர்மனி சேர்ந்துதான் தமிழை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றானுங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ் என்னமா இருக்குதுடா அப்படின்னு. ஆனா என்ன இருக்குது, நீ என்ன பண்ண போற, என்ன தெரியும் உனக்கு, ஒன்னும் தெரியாது. அங்க இருந்து எவனாச்சும் தமிழ் படிக்க வருவான், அவன் ஆர்வத்துல தமிழ் படிச்சுட்டு போவான். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நான் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம அட்வான்ஸா இருக்கிறோம். சொல்லுங்க. அது எல்லாமே அவங்களது தியரியில இருக்கு. இப்ப நம்மளது வந்து பிராக்டிகலா அப்ளைட் நாலேஜா மாற போகுது, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து வெறும் அந்த தியரி மட்டும் தான் அது இருக்கு. இப்ப நம்ம வந்து அது அப்ளைட் சயின்ஸாவே நம்ம மாத்தி இருக்கோம். ஆமா, அதனால என்ன பண்ணனா சரி வந்தா வேணா எல்லாரும் பிஹெச்டி பண்றவனுக்கு சாதாரணம் இல்ல, சும்மா சாதாரண விஷயம் இல்ல. அந்த பிஹெச்டி பண்றது அவ்வளவு தரத்தை எதிர்பார்க்கறாங்க. தரம் இருந்தால்தான் இங்க போய் பாஸ் மார்க் வாங்குறது, பேப்பர் வாங்கி அதெல்லாம் கிடையாது. ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணி கடுமையா நிரூபிச்சா தரத்தை பயங்கரமா கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு சொல்லு எனினும் என்றால் என்ன, கற்பதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாதெனின் தெய்வத்தால் ஆகாது எனினும். இந்த எனினும்னு என்ன பொருள், இந்த எனினும்க்கு என்ன பொருள், அதுக்கே ஒரு ஆளை போட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அங்கிருந்து வர அமெரிக்கால ஆராய்ச்சி பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றேன், பேப்பர் எடுத்துட்டு வர்றேன். அமெரிக்காவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ஜெர்மனி வந்து இங்க சமர்ப்பணம், இங்க வருஷம் இங்க சமர்ப்பணம் நடக்கும். வருஷம் பூரா அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி எங்க இருக்குது ஒத்த கருத்து எங்க யாராரு சொல்லியிருக்காங்க,
தெய்வத்தால் ஆகாது எண்ணினவங்க என்ன, அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி வேற எந்த குரல் இருக்கும்? சங்க இலக்கியத்தை அவங்க சங்கம் இலக்கியத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சங்க இலக்கியம் அதுலதான் எல்லாம் இருக்கு. கடைசியில சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா சமஸ்கிருதம் ஒரு புண்ணாக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. சமஸ்கிருதம் வந்து அடிவயிற்று மொழி, அது நீதி தமிழ்ல இருக்கிற மாதிரி நீதிமொழிகள் அதிலும் இருக்குது. ஆனால் வாழ்வியல் இப்படி வாழ்வியல் தமிழ்ல தான் வாழ்வியல் இருக்கு, புரியுதா? ஏன்னா இது பரிணாம அறிவியல் அடிப்படை கொண்டது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது தெய்வ நம்பிக்கை அப்படி போயிட்டே இருக்கு. அது யோகிகளை அழைப்பதற்காக அந்த அந்த சொற்கள் கொண்டு வந்தாங்க. அது சமஸ்கிருதம் சரி செய்யப்பட்ட மொழியின் பேரு. இது வாழ்வியல் அடிப்படையாக கொண்டது. அப்படி போயிட்டு இருக்கு. அதனால என்னுடைய வேலை வந்து நேற்று எல்லாத்தையும் சந்திச்சு பேசுதே தவிர கடுகளவு தான் எனக்கு நான் முன்னேற்றம் கிடைச்சிருக்குது. ஏன்னா சொல்லுங்க ஐயா, குறுக்கு பேசுறது மன்னிக்கணும். இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா இந்த முயற்சி, இதுக்கு எனக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அது நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இப்ப தைப்பூசத்துக்கு நான் வந்து அங்க வள்ளலார் இடத்துக்கு போயிருந்தேன். இங்க அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்க போனீங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி ரஷ்யன்ஸ், இங்கிலாந்துல இருந்து வரவங்க, ஐரோப்பியர்கள் நிறைய பேர் அங்க வந்து வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடாம அவங்க இந்த ட்ரேட்ல ஆல்ரெடி இதுல இருக்காங்க. சாப்பிடாம வந்து இருக்குது, அந்த ஒரு வேளை சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து ஃபாஸ்டிங்ல அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு நீங்க ஆல்மோஸ்ட் உங்க வழியும் வள்ளலார் வழியும் கிட்ட ஒரு நேர்கோட்ல தான் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்மியா தான் சாப்பிடுவாங்க. இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி வந்து அந்த மூலிகைகள் தான் சாப்பிடுவாங்க. சோ இப்ப நீங்க அவங்கள வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியும் உங்களால. இதே ரஷ்யன்ஸ், இதே வந்து ஜெர்மன்ஸ், இவங்கெல்லாம் வந்து வடலூர்ல போனீங்கன்னா அவங்க அங்க இப்ப நீங்க தமிழ் ஆராய்ச்சி மையம் போனீங்க இல்லையா, அது மாதிரி அங்க வந்து வள்ளலார் ஆராய்ச்சி பண்ற அந்த ஊர் இருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு இதை ரீச் பண்ணீங்கன்னா கூட நல்லா ரீச் ஆகும். மேபி அடுத்த வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாரு. இது நான் நோட் பண்ணேன், அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அத சொன்னேன். அதெல்லாம் உண்மைதான். இந்த மருத்துவம் இருக்குது, இப்படி ஒரு நூல் இருக்குன்னு எல்லா வள்ளலார் ஆராய்ச்சி மையத்துக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து வள்ளலார் ஆராய்ச்சி மையத்துக்கு போனேன். போய் இருந்து ஒரு 4 நாள் 3 நாள் தங்கி இருந்தேன். அவங்களுக்கு இதை பற்றிய கடுகளவு கூட ஞானம் இல்லை. நான் வெளிநாட்டுக்காரனுக்கு தேவையே தவிர இந்தியாக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு இது தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவன் வந்து சம்பள கல்வி எதிர்பார்க்கிறான். நீங்க வெளிநாட்டுக்காரங்க தான் தேவைன்னு சொல்றீங்க, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சொல்றீங்களா, இல்லாட்டி வந்து யாரு வெளிநாட்டுக்காரர் தமிழன் புரிஞ்சுக்கோ. நான் அவனுடைய அரசியல் கிடையாது, அவனுக்கு எந்த சாயலும் கிடையாது, புரியுதா? தமிழ்ல என்ன இருக்குன்னு பாப்பேன். இங்க இருக்கிற மாதிரி மதச்சாயல், சாதி சாயல், இவரு தான் தலைவர், இவரு தான் இறுதியானவர், அவனுக்கு கொள்கையெல்லாம் கிடைக்கும். இறுதியானவர் இவரு தான் கதை பேசிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் தேராது. அதாவது அந்த பயணத்தை மேற்கொண்டு போறதுக்கு அந்த கொள்கையே தடையா இருக்குன்றீங்களா நீங்க? அதனால முன்னேற முடியாது, புரியுதா? அதனால நம்ம அதெல்லாம் வைக்கவே முடியாது. இது வந்து முழுக்க திருக்குறள், இது பரிணாம அந்த நீங்க யாரையுமே தவிர்த்து நின்று நீங்க எதிர்க்கல. ஆனா யார் என்னென்ன கொள்கையில இருக்காங்களோ அந்த கொள்கையிலேயே புடிச்சிட்டே இருக்காங்களே தவிர அதை ஓப்பன் மைண்டடா இதுல என்ன, இதுக்கப்புறம் என்ன இருக்கு சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன எப்படி கொண்டு போகணும், ஒரு பாதையை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற அந்த புதிய பாதையை உருவாக்குறதுக்கான அந்த தெளிவு இல்லாததுனால அவர் என்னென்ன மார்க்கம் உண்டாயிருக்காங்களோ அதுலயே உட்காந்துக்கிட்டு அதுலயே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிறாங்க. அதை ஓப்பன் மைண்ட் அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கான பாதையில அவங்க போறதுக்கு அவங்க தயாரா இல்லையா, இல்லாட்டி அதுலயே உட்காந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அவனுக்கு இந்த வள்ளலார்னு என்னன்னு அவருக்கு தெரியாது யாருக்குமே. பஜனபாடிகள், வள்ளலார் பஜனபாடிகள், என்னது வள்ளலார் பஜனைபாடிகள், அவ்வளவுதான் சிரமம். அவருக்கு அவங்க அதுதானே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற, இவர் நம்ம பின்பற்றி வாழ்ந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது மட்டும் தான் அவங்க பிடிச்சிக்கிறாங்க இல்லையா? தப்பு, அது தப்புன்னு சொல்றேன். அவங்க முன்னேற முடியாது, அவ்வளவுதான். சரி, அடுத்தது முன்னேற முடியாது. அதே மாதிரியா இந்த அர்னால்ட் ஹெக்ரெட் வந்து ஜெர்மன்ல ஆல்ரெடி இந்த தீசிஸ வந்து இந்த வந்து சப்மிட் பண்ணிருக்காரு. இத சப்மிட் பண்ணி அவரு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் விவாதம் வச்சு இது வந்து செட் ஆகாது, இது வந்து இது வந்து கரெக்டான வழி இல்ல. இருங்க ஏன் அவசரப்படுறேன்? என்ன நீ அவன் சொல்லிட்டு இறுதியானவனா? எந்த காலத்திலேயே 150 வருஷம் இருங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? புடிச்சுதா? சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் 150 வருஷத்துக்கு நடந்த சயின்ஸ், புரியுதா? எத்தனை 120 வருஷம் இருந்திருக்கலாம் இல்லையா?
இப்ப என்ன சொல்ற 2016 ரிப்போர்ட் என்ன? 2016 மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? 2016 சரி அதை சொல்றீங்களே, அர்னால்டு எக்ராட் துரத்தி விட்டாங்கன்னு சொல்றீங்க. அர்னால்டு இன்னைக்கு 120 ஆண்டு ஆயிப்போம். இன்னைக்கு 2016 மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னு தெரியுமா? 2016 என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுங்க. இவரு சிங்கப்பூர் சொல்லுங்க. அதாவது அந்த காலகட்டத்துல ஐயா வாழ்ந்த அர்னால்டு எக்ராட் வாழ்ந்த காலகட்டத்துல சக மனிதர்கள் அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த சயின்ஸை வந்து அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அப்ப செய்யல. இப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ் அதை விட முன்னேறி எங்கேயோ போயிடுச்சு அந்த பாயிண்ட்டுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 2016 வந்து அந்த உண்ணா நோன்புக்குரிய அந்த நோபல் பிரைஸே வாங்கியாச்சு இல்லையா? வாங்கியாச்சு. அது மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஃபார்வர்டு நோக்கி எங்கேயோ வேற ஏதோ பாயிண்ட்டுக்கு போயாச்சு. அப்போ வந்து அர்னால்டு எக்ராட் வாழ்ந்த காலத்துல அவருடைய சமகால கொள்கையில அவங்களுக்கு உடன்பாடு இல்லாதவங்க எதிர்பக்கமா நின்னுட்டு அந்த இது இப்ப கிடையாது, எல்லா காலகட்டத்திலயும் எல்லாருக்குமே நடக்கிற கேஸ் தான். பட் ஒரே ஒரு நிமிஷம், கரெக்ட். வள்ளலாறு காலத்துல ஆகாரத்தில் எடுத்து பழகுன்னு சொல்லியிருந்தா அவரை பட்டையை பிடிச்சிருப்பாங்க. என்னது பட்டையை பிடிச்சிருப்பாங்க? என்ன பிடிச்சிருப்பாங்க? இல்ல, அவருக்கே நிறைய எதிர்ப்பு இருந்தது, வள்ளலாருக்கே நிறைய எதிர்ப்பு. ஆனா இப்ப அவரை நம்ம போட்டுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அர்னால்டு எக்ராட் அவருடைய கொள்கையை வச்சு இது பண்ணும்போது அவருடைய கொள்கையை வச்சு அவர் அடிப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அதோட ஃபார்வர்ட் வந்து நிறைய நீங்க பண்றது வந்து பெரிய விஷயம். இனியன் ஐயா, நீங்க பண்றது மிகப்பெரிய விஷயம். அது வந்து டர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது எல்லாமே வந்து இந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்க தாங்கிதான். அது ஐயா சந்திச்சுட்டாரு. அதாவது இப்ப ஐயா எதிர்ப்பு இல்லைன்றது கிடையாது. 150 நிமிஷம் முன்னாடி இப்ப ஐயா எதிர்ப்பு பண்றது அப்பவே மக்கள் எதிர்த்துட்டாங்க ஆல்ரெடி. அதனால அவர் பாதை போட்டு கொடுத்தாச்சு. இப்ப அந்த பாதையில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஐயா கண்டுபிடிக்கிறதா இருந்திருந்தா ஐயாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பு அவர் தாங்கிட்டு போயிட்டாரு அவரு. அதான் இப்ப எனக்கு எளிமையா போச்சு. எல்லாரும் ஏத்துக்கிறான் இல்லையா? எக்கச்சமான ஏத்து வந்துகிட்டு இருக்கான் இல்லையா? அதனால பழைய எனக்கு கழுதிலும் இப்ப வந்து வெள்ளக்காரன் இது கரெக்ட் போயிட்டான்ல. நீ இவனுக்கு யாரு ஆராய்ச்சி பண்றானோ அவனுக்கு புரிய வைக்கணும். என்னது இப்போ கூகுள் வந்த பிறகு பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப நீங்க எதுவுமே இல்ல, இப்ப நீங்க பயோ போட்டோன்னு நீங்க சொன்னீங்க, நேத்து எடுத்த உடனே கடன்னு பாருங்க, நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு கிளாஸ் போயிட்டே இருந்தது. பயோ போட்டோன்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன. இப்ப 150 வருஷம் முன்னாடி அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, இந்த அளவுக்கு சயின்ஸ் கிடையாது. இப்ப எல்லாமே வளர்ந்துருக்கு. ஐயா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்பவே கூகுள் பண்ணி இப்ப எல்லாமே இது இருந்தா கூட அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புக்கு எப்பயோ நம்மள இருக்கிற மைண்டுக்கு எப்பயோ படிச்சு முடிச்சிருப்போம். ஆனா இந்த புக்கு இன்னும் ஒரு பக்கம் கூட இன்னும் மனப்பாடமா பண்ணி வைக்கல. நேத்து ஐயா சொல்றாரு, இன்னைக்கு கிளாஸ்ல கூட அந்த ஃபர்ஸ்ட் அந்த 31ஆம் பக்கத்துல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 5 அறிவு இன்னைக்குதான் சரி, அதை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கணும் அப்படின்ற அறிவே இன்னைக்குதான் வருது. ஏன்னா படிச்சு மக்கப் பண்ணி அந்த காலமே போயிடுச்சு இல்லையா? இப்ப திடீர்னு படிச்சு எல்லாத்தையும் மெமரியில வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப நான் என்ன பண்றோம்னா, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நிரூபிக்கிறவளை நான் பாத்துக்கிறேன். இந்த சோத்தா நிரூபிக்கிற இந்த மன்றங்களுக்கு போறது தெண்டம்னு சொல்ல வரேன். என்னது மன்றங்களுக்கு போறது தெண்டம், அது முடிச்சுக்கு. இனி வந்து நம்ம கூகுள் வந்துருச்சு. என்னது கூகுள் வகுப்பு இப்ப வந்துட்டீங்க, இதுதான் நமக்கு தேவை. இல்லைங்க, எனக்கு என்ன புரியுதுன்னா, சயின்ஸ் இப்ப சயின்ஸ்ன்னு கிடையாது. இப்ப எந்த ஞானிகள் இருந்தாலும் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, இன்னொரு ஞானி வரும்போது இந்த ஞானி கிட்ட இருந்து சீடர்கள் வந்து அந்த ஞானியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ யாரும் அந்த சத்தியத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்களோ அவங்க பின்னாடி மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களாலேயே ஸ்டாப் பண்ண முடியாது அந்த வளர்ச்சியை. இப்ப அதே மாதிரி இதுவும் வேகமா பரவுது. இப்ப நான் ஒண்ணும் இல்ல, இப்ப சாயங்காலம் 8 மணிக்கு வாங்கன்னு போட்டு இப்ப 10 பேர் வந்துட்டீங்கல்ல, அப்ப என்ன ஏற்கனவே எல்லா பழக்கத்திலும் இருந்துரு, எல்லா வகையான பழக்கத்திலும் இருந்திருப்பீங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்களா? நீங்க எல்லாம் பார்த்து தானே வந்திருப்பீங்க. ஆமாங்க, எதுவுமே கை கொடுக்காத கடைசியில என்ன பிராக்டிகலா அப்ளை பண்ணி பிராக்டிகலா லைஃப்ல வந்து இத்தனை நாள் ஃபுல்லா எல்லாம் தியரியா தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அது கூட எனக்கு என்ன புரிஞ்சது, அது எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே தியரி தான், எதுவுமே லைஃப் சயின்ஸா அப்ளைட் சயின்ஸா அங்க எதுவுமே மாத்தல. அதனாலதான் நான் கேள்வி கேட்டேன், ஐயா இவ்வளவு தூரம் அங்க பண்றாங்களே, அப்ப அங்க மது சாராயம் வச்சு அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்னத்த அவங்க PhD பண்ணி அப்ப லைஃபோட அடுத்த பரிமாணத்துக்கு மூவ் பண்ணலையே, அப்ப என்ன அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ் அவங்க அப்ப தமிழ்ல படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்ற ஒரே கொஸ்டின்ல அவங்களோட லைஃபே முடிஞ்சிருச்சு, அதுல எதுவுமே கிடையாது. இல்ல திரு, ஆக்சுவலா நம்ம பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இது தனி அது தனி அதுதான். ஆனா நமக்கு எல்லாமே ஒண்ணுதானே, நம்மளுக்கு வந்து லைஃபோட மிங்கிள் இருக்கு நம்மளுக்கு. அவங்களுக்கு அப்படி கிடையாது, அது தனியா எஜுகேஷன், அவ்வளவுதான். இது தனி, இப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இப்ப நம்ம எப்படி வந்து கொக்கோ கோலா பெப்சி குடிக்கிறோமோ
அவங்களுக்கு வந்து ஆபீஸ்லயே வந்து அவங்க வந்து ஒயின் சரி வச்சிருப்பாங்க, அது இது புரியுதுங்கய்யா, வச்சிருப்பாங்க, அது தம் புரியுது. அடிப்பாங்க. பட் ஆனா தமிழ் படிச்சுட்டு வாழ்க்கையோட இப்ப மேம்பாடு, இப்ப திருக்குறள் படிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல எனக்குள்ள. இப்ப ஐயா கிட்ட இருக்கிறதுனால ம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நான் வாழ்றேன். அதே எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேல ம். வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. அவங்க வரணும், அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். ஆமா. கொல்லான் கொலை செய்யான் ம், பொய்குறான் களவிலான் என்கொடான் பாத்துண்பான் கல் காமம் இலான் 10 அது ஒழுக்கத்திலே 10 ஒழுக்கம் சொல்றாரு. இயமம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து இல்லைங்க, நியமம் அது சொல்றேன். ஆ, அதுதாங்கய்யா. இப்ப எப்படி இப்ப இருக்க காலகட்டம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய தட்டுல இருக்கிறத நான் வந்து என்ன சாப்பிடலன்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. இன்னொருத்தர் தட்டுல என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும் அப்படின்றது அது அவங்களோட பிரைவசி. நான் அதுக்குள்ள போகக்கூடாதுன்ற வரைக்கும் இப்ப கல்ச்சர் வந்துருச்சு. அத பத்தி பேசுறதுக்கும் இங்க யாரும் உரிமை இல்ல. தனி மனித சுதந்திரம் அப்படி போயிடுச்சு. தப்பு பட் ஆனா தப்பு. அப்படி ஆமா. அதுதாங்க இப்ப அப்படிதாங்க இருக்கு கல்ச்சரு. இப்ப என் தட்டுல சரி நான் என்ன சரி இருக்கு சரி 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 அப்படின்ற சரி பேசுறது எனக்கு சுதந்திரம் சரி. இருக்கு. இப்ப நான் விஷயத்துக்கு வரலாம். இது என்ன பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்ன பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. பிரைவேசி கிரேசின்னு போட்டு ஒழுக்கம் இல்லாத தன்மைக்கு தான் போயிட்டு இருக்குது. என்ன பிரைவேசி? ஒரு இளவும் கிடையாது, எந்த ஒழுக்கமும் கிடையாது இல்லையா? நாம என்ன சொல்றோம்னா அக ஒழுக்கம், நம்ம புற ஒழுக்கம் எப்படி இருந்துட்டு போகுது, அக ஒழுக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அக ஒழுக்கத்துல அவன் என்ன பண்றான்னா புதியன கண்டுபிடிக்கணும்னு தேடுறான். அதுதான் நமக்கு தெரியுது, புதியன கண்டுபிடிக்க வேண்டும். நம்மகிட்ட வந்து சரக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது ஒழுக்கம் பண்பு நாகரிகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தமிழை தேடி வர்றான். பல 1000 கோடி செலவு பண்றான், 100 கோடி ரூபா ஒதுக்கிட்டு தனியா பண்றான். இந்த ஓலைச்சுவடியில் ஏதாவது இருக்கும், ஏன்னா ஓலைச்சுவடி பல 1000 ஆண்டு இருந்து வரக்கூடிய நாகரிகம், அதுல என்ன கருத்து இருக்குன்னு நினைக்கிறான். இப்ப நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப நான் கையில வந்து புத்தகமா போட்டாச்சு. இனி இதைத்தான் பண்ணணும் அவன். ம். இப்போ ஓலைச்சுவடியில் இருக்கிறத போட்டா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற காலத்தால் வென்றிருக்கிற திருக்குறள் திருமந்திரத்தை வச்சுட்டு அங்க எழுதியிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம அவங்க கிட்ட அவங்க நம்ம கிட்ட மாட்டாங்களா, இல்லாட்டி நம்ம வந்து அவங்கள வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு போறோமா அப்படின்ற ஒரு கட்டம் வந்துருச்சு என்னன்னு சொல்லுங்க தமிழ். சொல்லுங்க. அதான் என்னன்னு இல்ல, சொல்லுங்க. நம்ம வந்து அவங்கள பார்த்தது ம். அவங்களுக்கு தான் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் போய் சேரும் அப்படின்ற நானு. இங்க ஒரு இங்க ஒரு அட்டை இருக்கு, முகவரி அட்டை இருக்கு. என்ன போட்டுக்காரு தெரியுங்களா? தமிழ்ல அடிச்சிருக்காருங்க. தமிழ் அடிச்சிருக்காரு. ஆச்சரியமா இருந்தது அவரை பார்த்தேன். அவர் வந்து மலைபடுகடாம், இதெல்லாம் மலைபடுகடாம், அப்புறம் வந்து குறிஞ்சி கபிலர், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. அவர் என்ன போட்டிருக்காரு, ரோலாண்ட் என்ன ரோலண்ட் பெந்த்ரோஸ்கி ஹங்கேரி. இப்போ ஹங்கேரிக்கு என் பொண்ணு போறாங்க. ஹங்கேரிக்கு போற கதை படம். அப்புறம் அவர் ஹங்கேரியில் அப்புறம் அவருக்கு இந்த புத்தகத்தை கையில் கொடுத்து பிடிச்சி நான் படிக்கிறேன், நான் கட்டாயம் செய்யறேன். எல்லாருமே உருப்படியாக மரியாதை வாங்கிட்டாங்க. எல்லாரும் அன்பளிப்பா கொடுக்குறான். தகவலை சொல்லிட்டோம், ஆங்கிலத்தில் இருக்கிறத சொல்லியாச்சு, எடுத்தும் சொல்லியாச்சு. இனி அவன் பொறுமையை செய்யட்டும். நிச்சயமா முயற்சி வந்து வீணாகாது எப்பவுமே. ஏன்னா எவன் ஆராய்ச்சி பண்றானோ அவன்கிட்ட கொண்டே கொடுக்கணும். ஆராய்ச்சி பண்ணாத ஒத்துக்கொள்ள முடியும். இங்க போய் பஜனை பாடிக்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. வள்ளலாறுல என்னைக்கு வள்ளலாறு வந்தாலும் கூட அவர் என்ன ஆனார், எப்படி போனார் அப்படிங்கிற நிறைய பேர் என்கிட்ட கேட்கத்தான் செய்யறாங்க. அதெல்லாம் அனுபவ மாறி இருப்பார், அவ்வளவுதான். நான் அது அனுபவ மாறி இருப்பாரு, அவ்வளவுதான். அனுபவ மாற முடியுங்கிறது தான் எனக்கு விஷயமே. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக ஒரு பொருளை அழுத்தி சுருக்க வைக்க முடியும். ஆனா அந்த யோக கலைகள் உண்டு. மனிதனுக்கு மட்டுமே இந்த யோக கலை ஈடுபடும். ஆனா அந்த வேதியியல் மடத்துக்கு போகணும். பசி தாக்கத்தை நிறுத்தி ஆகாரத்தை நிறுத்தினா மட்டும்தான் வேதியியல் மடத்துக்கு மாறும். இந்த சமாதி நிலைக்கு போறதை இயற்கையின் விருப்பம். அப்ப முட்டாளுக்கெல்லாம் சாவாங்க, அறிவாளிக்கு சமாதிக்கு போவாங்க. அதனால வள்ளுவரே சொல்லுவார், அறிவாளிகளுக்கு எந்த நோய் வரக்கூடாதுன்னு எழுதுறாரு. சரியா? இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப அந்த 1ஆம் படத்தை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் படத்தை பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க. 1ஆம் படத்தை சொல்லுங்க. 31ஆம் பக்கத்துல யாராவது ஒருத்தர் படிங்க. பொறுமையா படிங்க. இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு முடிஞ்சு நாளைக்கு பண்ணலாம். எல்லாத்தையும் இந்த புத்தகம் இருக்கா? என்கிட்ட இல்ல, நான் வீட்டுல வச்சிருக்கேன். நான் இங்க வேலை விஷயமா வந்திருக்கேன், அதனால பரவாயில்ல. சரி, இருந்தா சரி, நான் போய் பாத்துருங்க. 1ஆம் படத்தை நல்லா படிச்சிருங்க. அப்புறம் யார் யார் இங்க இருக்கிறாங்க, யாரோட இருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கான்னு பாரு. இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இந்த புத்தகம் எல்லாத்திலும் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க, மற்ற சொல்லாதவங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விஸ்வநாதனா? யாரும் புத்தகம் இருக்குங்க. யாராட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, யாராட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க அத்தனை வேட்டி புத்தகம் இருக்கான்னு கேட்கறேன். இல்லாதவங்க இருக்கிறாங்களா? இந்த புத்தகம் இருக்கிறவங்க தான் வந்திருக்கிறீங்களா? புத்தகம் இருக்குங்கய்யா. எல்லாத்திட்டும் இருக்கா? நீங்க உங்க பேரு? சரி, இருக்கு. அப்புறம் தெய்வத்திட்டு இருக்குது. அப்புறம் யார்ட்டு இல்ல? இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. இந்த புத்தகம் இன்னும் வாங்கலைங்க, சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பின்னாடி வாங்க போறேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்ல சும்மா கவனிக்கிறேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க.
நேரம் விரைய மாட்டானுங்க, படாதுன்னு சொல்லுங்க. இல்லங்க எல்லாரும் மியூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சுப்ரா, அப்புறம் சுரேஷ் குமார். அவங்க காதுல போய் கேட்க முடியல, விஷயம் காதுல கேட்க இல்லங்க முடியல. கணபதி ஐயா காட்டுறாரு புக் இருக்குன்னு. கணபதி சரி. ஐயா காட்டுறாரு. இப்ப வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் வந்து சுப்ரா கிட்டையும் சுரேஷ் குமார் கிட்டையும். அப்படி கவனிச்சுங்க அதில். சரி சரி சரி. மியூட்ல போட்டாலும் நம்ம பேசுற செய்தி போகும்ல. சரி படிங்க. போகுங்க. ஓகே. டார்வினின் பரிமாண சித்தாந்தம், டார்வினின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்தவித எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளும். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின் வளர்ச்சி. உயிரினத்தின் பெயர் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும். அதோட செயல்கள் வந்து தொடுதல், இனப்பெருக்க நிலை, அதிவேகம். இது வந்து ஒரு செல் தாவரத்துடைய நிலை. இரண்டாம் வந்து புழுக்கள் முதலியன, தொடுதலும் நகர்தலும். இனப்பெருக்க நிலை, குறைந்த வேகம். மூன்றாவது வந்து பல வகை பூச்சிகள், அதோட செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல். இனப்பெருக்க நிலை, மேலும் குறைந்த வேகம். நான்காவது வந்து பலவித ஊர்வன, பாம்புகள் முதலியன. இதற்கான செயல்பாடுகள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். இனப்பெருக்க நிலை, மேலும் குறைந்த நிலை. அதாவது வேகம் வந்து இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டே வருது, இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டே வருது, உள்ளுணர்வு அறிவு அதிகமாயிட்டே போகுது. அடுத்தது இப்ப ஐந்தாம் அறிவு வந்து பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். இதனோட செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய்ருசி. இதுதான் அந்த 5 அறிவு உடையது. இனப்பெருக்க நிலை, ஒரு தடவையில் பல குட்டிகள் ஈனுதல். 6ஆம் அறிவு வந்து மனிதன். செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், நுகர்தல், வாய்ருசி பிளஸ் பகுத்தறிதல். அதாவது அந்த மிருகங்களுக்கு என்ன இருந்ததோ அதேதான் 5 பிளஸ் 1 வந்து பகுத்தறிதல். இனப்பெருக்கம் வந்து ஒரு தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல். அப்புறம் 7ஆம் அறிவு மனிதன் யோகியாக மாறுதல். இதுல வந்து ஒரு உயிரினத்தின் தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய்ருசி பிளஸ் பகுத்தறிதல். இது வந்து 6ஆம் அறிவோடது. 7ஆம் அறிவோட சேர்ந்தது என்னன்னா அதோட அண்ட வெளியுடன் உறவு கொள்ளுதல். இனப்பெருக்க நிலை வந்து இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். இதுல என்ன சுருக்கமா சொல்ல வர்றேன், இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க விட்டுருங்க, மத்த என்ன புரிஞ்சுட்டீங்க இதுல, மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க. புரிஞ்சவங்க சொல்லுங்க. அதாவது நம்ம 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்கு வந்து மூவ் ஆகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எடுத்து வைக்கணும். சரி, அப்ப எங்க இருந்து தொடங்கி இருப்போம்? இங்கிருந்து தொடங்கணும். 1வது அறிவு, அதாவது இனப்பெருக்கம் பண்றது. அப்ப இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருந்தது, ஓர் அறிவு தான் இருந்தது, உள்ளுணர்வு. சரிங்களா? அப்ப வந்து தாவர செல் இருந்தது தோன்றுச்சு. தாவர செல் தான் முதல்ல தோன்றுச்சு. தாவர செல்லுக்கு வந்து இந்த மாதிரி நிலை இருந்தது. அது இனப்பெருக்க வேகம் அதிகமா இருந்தது. இது முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள், குழந்தைகள் பிறப்பார்கள். பெற்றோர்கள் இறந்துருவாங்க, குழந்தைகள் பிறப்பாங்க. பெற்றோர்கள் இறந்துருவாங்க, 1 மணி நேரத்துல பல லட்சம் பெற்றோர் இறந்துருவாங்க, பல லட்சம் குழந்தைகள் இறந்துருவாங்க. அப்ப குழந்தைகள் பெற்றோராகிறது, பெற்றோர்கள் குழந்தைகளாகிறது, குழந்தைகள் பெற்றோர்கள் மாறி மாறி நடக்குது. வந்து 1 மணி நேரத்துல பல லட்சமா பேருக்கு. அப்ப எல்லா பெற்றோரும் அழிஞ்சு நாசமா போயிடுறாங்க. சரியா? அடுத்தது புழுன்னு ஒரு உயிர் வருது. அந்த தாவரத்துல தோன்றி புழு வருது. அந்த புழு வந்து என்னன்னா 2 உள்ளறிவு வருது. 2 உள்ளறிவு என்ன? தொடுதல், நகர்தல். தொடுதல், நகர்ந்து வருது உள்ளுணர்வு. அப்புறம் அதோட இனப்பெருக்க வேகம் என்னவா இருக்குது? கொஞ்சம் குறைஞ்ச வேகம். இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு உணர்வு நிலையில வந்து இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்குது. 2வது நிலை வர்றப்போ 2 அறிவு வருது. என்ன வருது? 2 அறிவு வருது. இனப்பெருக்க குறைஞ்சிருச்சு. சரி, 3வது என்ன வருது சொல்லுங்க பாலாஜியா? 3வது என்ன வருது? 3வது பூச்சிகள் வந்து பல வகை பூச்சிகள் வருது. பல வகை பூச்சிகள், உலகத்தில் பார்க்குற பல வகை பூச்சிகள். அதுக்கு என்ன அறிவு வருதுன்னா தொடுகின்ற அறிவு வருது,
நடக்கின்ற உள்ளுணர்வு வருது, கண்ணால் பார்க்கின்ற அப்புறம் உள்ளறிவு வருது. கண்ணால் பார்க்கின்ற உள்ளறிவு அது காணுதல்னு வருது. அதுக்கு இனப்பெருக்க வேகம் எப்படி இருக்குது? மேலும் குறைந்த வேகம். சரி, இனப்பெருக்க வேகம் குறையிறப்ப என்ன அதிகமாகுது? இத அறிவு அதிகமாகுது. அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. இனப்பெருக்க வேகம் குறைகிறது, உள்ளுணர்வு அறிவு அதிகமா. உள்ளுணர்வு அறிவுன்னு அர்த்தம். சரியா? வெளியேறி அதாவது புலன்கள் அப்கிரேடட் வெர்ஷன். இப்ப எப்படி வந்து கம்ப்யூட்டர் அப்கிரேடட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கோ அதே அது மாதிரி வந்து அப்கிரேட் இப்ப ஆயிடும். புரியுதா? நாம சூப்பர் கம்ப்யூட்டரா மாறுறோங்கிறது இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு முண்டங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? இந்தியாவில் அந்த இருக்கிற ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்றது அது அப்கிரேடட் வெர்ஷன் தன்னைத்தானே வந்து மேம்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. இயற்கை வந்து அப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இந்த அப்படின்ற மாதிரி முண்டங்கள் போயிட்டு கதை விட்டுட்டு உளறிட்டு தெரியுது. இதெல்லாம் ஆப்பி வச்சாச்சு. சரி, அடுத்தது 4வது நிலை என்ன வருது? பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். இல்ல சாரி, பலவித ஊர்வன பாம்புகள். பொறுமையா படிங்க. பல வகை ஊர்வன பாம்புகள். பல வகை ஊர்வன உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பல வகை ஊர்வன தேளு, கீழு, நண்டு, நட்டு Reptiles. அதெல்லாம் வருது. இதெல்லாம் வரும். பாம்புகள் அதெல்லாம் ஊர்வன இதெல்லாம் வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை உள்ளறிவு இருக்குது? 4. தொடுதல், நகருதல், காணுதல், வாசனை அறிதல். வாசனை அது முகர்தல், வாசனை அறிதல். அப்படியே வாசனை பிடிச்சிட்டே அது போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இனப்பெருக்க வகை எப்படி இருக்குது? மேலும் குறைந்த, அதாவது அதை விட 3வது விட குறைந்தது. 1வது வந்து குறைஞ்சு, 2வது விட மறுபடியும் குறையுது, 3வது விட குறைஞ்சது, 4வது வருது வந்துருச்சு. மேலும் குறைந்த வேகம் சொல்றீங்க. இப்ப இப்ப 5 அறிவு உயிரினங்களுக்கு ருசி இருக்காதுங்களா? ருசி 5 தான் ருசி. அதுக்கு தான் வர்றேன். இப்போ அது புத்தகம் எடுங்க, அதுக்கு தான் கையில வச்சுக்கோணுங்கிறது. 5க்கு வர்றதுக்குள்ள நீங்க ஊட்டிட்டீங்க. வாய் ருசி வருது. 4 ஊர்வனுக்கு வந்து ருசி இருக்காது. ருசி இல்ல 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 ருசி இல்ல. ஓகே, பொறுமையா பாருங்க, பொறுமையா கவனிங்க. அடுத்தது 5 படிங்க. அடுத்த 5 வந்து பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். அப்படி வர்றப்போ உள்ளுணர்வு எவ்வளவு வருது சொல்லுங்க? உள்ளுணர்வு தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி பிளஸ் வாய் ருசி. வாய் ருசி 5ஆம் அறிவு. இப்ப நமக்குள்ள வாய் ருசி தான் இல்லையா? மனுஷனுக்கு வாய் ருசி பிறக்கிறப்பவே நமக்கு வாய் ருசி வந்தாச்சு. கண்ணை முடிச்சிருக்க மாட்டோம், வாயில தேர்ந்து வச்சா சிரிப்போம், கசப்பு வச்சா அழுகுவோம். இந்த கண்ணே முடிக்க மாட்டோம், யார் வச்சேன்னு தெரியாது. அப்ப இதோட அடிப்படையா கொண்டீங்க வாய் ருசி அடிப்படை. இந்த பசிங்கிறது இங்க பேச்சே இல்லை. பசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பசியை பத்தி எந்த புத்தகத்திலும் கிடையாது. ஆனா நாம பசியை புரிஞ்சுக்கலாம். இந்த உள்ளுணர்வுல பசி கிடையாது. உள்ளுணர்வு என்ன கிடையாது? நல்லா சொல்லுங்க. அப்புறம் இந்த முண்டங்கள் பசி ஓகே, உள்ளுணர்வுல பசின்றது ஒண்ணு கிடையாது. இந்த முண்டங்கள் உளறிட்டு இருக்குதாங்க பாரு. இந்த முண்டங்கள் என்ன பண்றது? எனக்கு இந்த இனியன் முண்டத்துக்கு எனக்கு புரியறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. இனியன் முண்டத்துக்கு புரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. நானே இந்த லட்சணத்துக்கு இருப்பேன், நீங்களே எந்த லட்சணத்துல இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. உள்ளுணர்வுனா எதை சொல்றீங்க? பசிங்கிறது உள்ளுணர்வே இல்லையா அர்த்தம். நீங்க எதை உடனே திடீரீங்க? பசி, பெரிய புண்ணாக்கு, புடலங்க உடனிட்டு இருக்கிறீங்க. அதுல ஒரே அளவும் கிடையாது. ஏன்னா அது ஜெனட்டிக்கலே கிடையாது. அது ஏதோ ஒரு வகையான தூண்டுது, அவ்வளவுதான். சம்மந்தமே கிடையாது. அது எப்படின்னா பார்த்தாலும் நினைச்சாலும் பசிக்கும், திங்கிறத தவிர எதுவும் தெரியாது. என்னது அது வகையான ஒரு உள்ளுணர்வுன்றது அந்த அண்டவெளியோட தொடர்பு கொள்ளுதலா சொல்றீங்க. அதுதானே சொல்ல வரீங்க? அதெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. நீங்களா பசியின் பேர் வச்சுக்கிட்டு பயப்படுத்திட்டு இருக்கிறீங்க எல்லாமே. தனியா அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில இல்ல. அதான் விஷயமே. ஆனால் ஒண்ணு, அந்த பசிங்கிறது சம்பந்தமே இல்லாம எல்லா பக்கம் பரவி கிடக்குது. இந்த பசிங்கிறது அந்த உணர்வு எல்லா புலன்களோடும் தொடர்பு வச்சிருக்குது. என்னது? எல்லா புலன்களையும் தொடர்பு வச்சிருக்கு. அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க. எந்த புலனுக்கு தெரியல. பாக்குறது, எங்க கிடைக்கும் கேக்குறது, வாசனை, அதனால மாட்டிக்கிட்டானுங்க. எல்லா தொட்டு சாப்பிடுறது, கையில எடுத்து சாப்பிடுறது. அதனாலதான் சொல்ல முடியல, எவனாலையும் சொல்ல முடியாத மாட்டிக்கிட்டானுங்கள. இது என்ன பண்றாருன்னா, நாட்டு ஃபுட்டு தான், இந்த நாட்டு ஃபுட்டு தான் நல்லா இருக்கும், தமிழ் உணவு தான் நல்லா இருக்கும். சரி, அடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு 1904. டாக்டர் இவான் பாவ்லின், பெரிய சயின்டிஸ்ட், அவர் ரஷ்யன் விஞ்ஞானி. அவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த பசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அது பழைய பதிவு. அது உள்ளுணர்வின் காரணமாக என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, இந்த நம்ம பள்ளிக்கூடத்துல படிப்போம்,
இச்சையாக ஏற்படுகின்ற ஒரு செயல், அனிச்சையாக ஏற்படுகின்ற செயல். அதாவது தானா நடக்கிறது, நாமளா தூண்டி விடுறது. ரெண்டு சொல்றோம் இல்லையா? மூச்சு வாங்குறது, ரத்தம் உடம்புக்கு உள்ள இருக்கிற எல்லாமே தானா நடக்கும். உள்ள இருக்கிற அத்தனையுமே தானா நடக்கும். அது வந்து யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. தூக்கத்திலேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க நீங்க தூண்டி செய்யறது பார்த்து இந்த வாயில போடுறது. என்னது? வாயில போடுறது, சாப்பிட்டு பாக்குறது, இதெல்லாம் நீங்க தூண்டி செய்யறது. என்ன செய்யறது? நீங்க தூண்டும் பொழுதுதான் அந்த உடம்பு அழுகி போகுது. உடம்பு அழுகி போய் சாவு கொண்டு போய் விட்டுருது. எதுல கொண்டு போய் விட்டுருது? சாகுல கொண்டு போய் விட்டுருது. சாவுதான். இதை யாரும் பகுத்து பார்க்கல. ஏன்னா இந்த பசி என்பது ஏகமா இருக்குதுன்னு விஞ்ஞானி சொல்றாங்க. பசி என்பது ஏகமா இருக்குது. தனிப்பட்ட ஒரு சின்ன காதுல ஒரு பிரச்சனை, காதை அறுத்து வைக்கலாம். கையில ஒரு பிரச்சனை, கை எடுத்து. உடம்புக்கு எல்லா உறுப்புலையும் நீங்க எடுத்தாலும் யாரும் சாக போறது இல்லை. எல்லா உறுப்பும் ஒவ்வொன்றா கழட்டிட்டே வாங்க. கட்டுறாங்களே, எல்லாம் வெட்டி விட்டு எடுக்கிறாங்க, யாரும் சாகிறது இல்லை. என்ன இது வரைக்கும் நுரையீரலையும் மூளையும் எடுக்கல. அந்த நுரையீரலையும் மூளையும் எடுத்தா கூட உயிர் வாழ்வான்னு எவனா சொன்னா ரொம்ப நல்லாத்தான் இருக்கேன். இன்னைக்கு இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். கணையத்தை எடுத்தாச்சு, கண்ணில் எடுத்தாச்சு, நுரையீரல சின்ன சின்ன பகுதி வெட்டி எடுக்கிறத தவிர முழுமையாக நுரையில குரலையோடு அறுத்து அப்படியே நுரையில தனியாக கொண்டு எடுத்துக்கொண்டு போய் ஒரு இங்கு பட்டில் ஒரு வருஷம் வச்சிருந்து மீண்டும் ஒட்ட வச்சே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணி பார்த்துடலாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? நுரையில எடுத்து ஒரு 6 மாசமாவது ஏதாவது வச்சு அப்புறம் அதை எப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. விஷயம் அப்படி இருக்குது. ஏன்னா எல்லா உறுப்புகளும் எடுத்தாலும் யாரும் சாகிறது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நுரையீரலை யாரும் கை வைக்கல, மூளையும் யாரும் கை வைக்கல. மூளை அப்படியே கழட்டி வச்சிருது ஒரு 6 மாசத்துக்கு. அப்புறம் மீண்டும் வச்சா தப்பிப்பானா? இதயம் கூட இல்லைன்னா செத்துருவாங்க இல்லையா? அதெல்லாம் வெளியே கொண்டு வச்சிடறாங்க. அதெல்லாம் வெளியே கொண்டு வச்சிடறாங்க. அது எதை சும்மா செயற்கை பண்றாங்க. அதெல்லாம் வெளியே கொண்டு கழுவி 2 நாள் 3 நாள் வெளியே வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு கூட உள்ள வைக்கிறாங்க. பாருங்க இதயத்தை எப்படி பண்ண குறைஞ்சி வச்சா பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை. வச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் குழந்தைகளை கொண்டு போய் பாதுகாக்கிற மாதிரி தான். குறை மாசத்துல பிறந்த குழந்தைகளை கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இதயத்தையும் பாதுகாத்து கழுவுறானுங்க. எல்லாம் கழுவி கொழுப்புலாம் எடுத்து அடைச்சிடுறானுங்க. அப்புறம் செயற்கை வைப்பானுங்க. அப்புறம் அதுக்குள்ள அவன் செத்து போறான்னு வச்சுக்க, அது வேற. என்ன இருந்தாலும் செத்து தான் போவான், தப்பிக்க முடியாது. அதனால யோசிக்கிறேன். நம்ம வேலை அது கிடையாது. இந்த 2 உறுப்பையும் கழட்டி வைக்கல. மூளையை கழட்டினா என்ன ஆகுன்னு எனக்கும் தெரியல. மற்ற எல்லா உறுப்புலையும் அதனாலதான் எல்லா உறுப்பும் கையில வெட்டி எடுத்துடுறாங்க. கை போனவன், கால் போனவன், சக்கரை நோய் வர்றவன். சக்கரை நோய் வந்துட்டாவே அவன் குஷ்டரோகத்துக்கு சக்கரை நோய் எவனுக்கு இருக்குதோ அவன் வந்து குஷ்ட நோயாளின்னு அர்த்தம். குஷ்டரோகம் வந்தவனு அர்த்தம். சக்கரை நோய் வந்தவனுக்கு கால் கையில அழுகி போயிடும். குஷ்டரோகம் வந்தவனுக்கு என்ன ஆகும்? காய் கையெல்லாம் அழுகி போகும். பாக்குறீங்களா இல்லையா? எதனால சக்கரை நோய் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? சாப்பாடு நிறைய சாப்பிடுறது. அதேதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அதவே திங்கிறான் பாருங்க. அதனாலதான் அதவே திங்கிறான் பாருங்க. அவன் சாவான். அதுவே தின்ன கடை, அதாவது அரிசியவே தின்ன கணையம் கெட்டு போயிடும். அரிசிவே தின்ன ரத்தம் மஞ்சளா மாறிடும். ரத்தம் என்னவா மாறிடும்? மஞ்சளா மாறி நேரமாயி கணையம் எல்லாம் வெட்டு போய் சாக வேண்டியதான். எவன் ஒருத்தன் அரிசியவே திங்கிறான், அரிசிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மாவு சத்து. எவன் ஒருத்தர் மாவு சத்தவே திங்கிறானோ அவன் வந்து அறிவு வேலை செய்யாது, உடம்பு வந்து எதிர்பார்த்து இருக்காதுங்கிறது. அது மட்டும் இல்ல, அரிசியே சாப்பிட்டு, அரிசின்னா அரிசி நம்ம நாட்டு அரிசிங்கிறோம், ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மாதிரி மாவு சொல்றான். அவனால அவன் நிரந்தர தொற்று நோயாளின்னு அர்த்தம். என்னது? எவன் மாவு சத்து அதனால நேற்று நான் பார்த்துட்டு தான் வந்துட்டேன். அதாவது ஜெர்மன் போயிருந்தேன். இந்த ஜெர்மன் நாட்டை அவர் பார்க்க போனேன். மாவு சத்து திங்காத யாருக்கிட்ட கிட்ட போனா பிணவாடை அடிக்குது. ஒருத்தங்கிட்ட போனாலும் பார்த்தா அழகா இருக்கானுங்க, படபடன்னு இருக்கானுங்க. கிட்ட போனா எப்படி இருக்குது? நாத்தடிக்குது. குளிக்க மாட்டாங்க ஐயா. அவங்க ஊர்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படிதான் குளிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த தட்பவெப்பநிலை வந்து இந்தியா மட்டும்தான் கரெக்டா இருக்கு. வேற எந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒண்ணு சூடு அதிகமா இருக்கு, இல்லாட்டி குளிர்ச்சி அதிகமா இருக்கு. இந்தியாலே கூட தமிழ்நாட்டுல கரெக்டா இருக்கு. கேரளா, கர்நாடகா, இந்த சவுத் மட்டும்தான் பெனின்சுலர் குளிக்கிறோம். டெய்லி குளிக்கிறது. அவங்களாம் குளிக்கவே மாட்டாங்க, துணி கூட துவைக்க மாட்டாங்க. அது தேவையில்லை. அது குளிக்காடு கூட பரவாயில்ல, குளிக்காட்டி கூட பரவாயில்ல, ஒண்ணும் ஆகாது. நாற்றம் அடிக்குதே, வாய் நாட்டம், பிணவாடி அடிக்குது. என்ன அர்த்தம்? ஈவன் இப்ப நம்ம குளிக்காம இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஐயா இப்போ எதுவும் இல்ல, இந்த உணவு முறை எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடம்புல நாற்றம் கம்மியாயிடும். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ஸ்வெட்ல ஸ்மெல் வர்றதுக்கு, வெஜிடேரியனா மாறினதுல இருந்து எனக்கு ஸ்மெல் கம்மியாயிடுச்சு. பட் ஆனா எப்ப ரைஸ் விட்டனோ அப்ப இன்னும் வந்து ஸ்மெல்லு கிடையாது. அதே மாதிரி வாயில இருந்து துர்நாற்றம் வீசி இப்ப பல நாட்கள் ஆகுது.
எப்ப நான் எதனா சாப்பிடுறனோ அன்னைக்கு மறுநாள் தான் எனக்கு வந்து வாய் ஒரு மாதிரி இருக்கே தவிர உணவுப் பொருள் வெறும் திரவமா எடுக்கும்போது லிக்விட்ஸா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பல்லு வளர்க்கல அப்படின்ற ஃபீலே கிடையாது. வாய் குழகுழன்னு ஆகாது காலையில. எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. சரி, அடுத்தது வாங்க, முடிச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் பேசுவோம். அடுத்த ஆஸ்திரேலியா நேரம் இருக்கு, அதுக்கு போய் ஆகணும். சரி சரி. எத்தனை மணி? 5 நிமிஷம் தான் இருக்கு. ரைட். அடுத்தது 7வது நிலை படிங்க. 7வது நிலை. மனிதன் யோகியாக மாறுதல், தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி பிளஸ் பகுத்தறிவல் பிளஸ் அண்ட வெளியுடன் உறவு கொள்ளுதல். இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழுதல். அப்ப இதுல பரிணாமத்துல என்ன ஆகி போச்சு? இதுல இப்ப அப்படியே வச்சிருங்க, அப்படி முடியிருங்க. இப்ப இதை மட்டும் 5 நிமிஷம் விவாதம் பண்ணிட்டு நாளைக்கு இதே பாடம், இந்த பாடம் இப்ப வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு புரிஞ்சாத்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இதைப்படி கதை கேட்கற வேலை கிடையாது. நீங்க இதுல பாஸ் மார்க் வாங்காத வரைக்கும் நான் ஒத்துக்க போறது இல்லை. ஏன்னா சும்மா பேசிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்ப காலையில ஒரு போர்டு போட்டம் கட்டத்தை இப்ப எடுத்து படிச்சிருக்காங்க எல்லாரும். கதை கேட்டு இருக்கிறீங்களா? எனக்கு முதல்ல எனக்கு இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை நான் முதல்ல படிச்சிடணும் அப்படின்றத. இதே பேசிக் முதல் பாடத்தை தெரியாம இந்த கதை கேட்கறது, சக்கர நோய் பக்கிறது, மூட்டு வலி நடக்குதெல்லாம் என்ற வீடியோ பார்த்துக்குங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்களே நான் 10 பைசா செலவு. ஒருத்தருக்கு பாருங்க, யானைக்கால் நோய் நல்லாயிட்டு இருக்குன்னு போன் பண்றாங்க. யானைக்கால் நோய் நல்லாயிட்டு இருக்குது ஐயாங்கிற, ரொம்ப நல்லதுன்ட்டு நான் ரொம்ப நல்லதுன்ட்டு நான் எப்படி போட்டாங்க தெரியுமா? அவரு 72 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்றாரு. ரைட், அடிச்சு விடுங்கன்ட்டு நான். நல்லா சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க, நல்லா 72 மணி நேரம் நீர், அப்புறம் நல்லா முட்டைக்கோஸ் நல்லா வணக்கி, நல்லா சுவையா வணக்கி, அப்புறம் எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் புளிஞ்சு விட்டு ஒரு சப்பாத்தி வச்சு நல்லா சாப்பிடுங்க. சுவையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அப்படியே தேவாரத மாதிரி இருக்கும். 3 நாள் நீர் பயிற்சியில் இருந்துக்கிட்டு 3வது நாள் என்ன பண்றீங்கன்னா, நல்லா ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸ் நல்லா கடலப்பருப்பு, ஒரு உப்பு காரம் மட்டும் கம்மியா போட்டுக்கணும். கடலப்பருப்பு உப்பு காரம் போடாம இருந்தாலும் சரி, இல்லை லேசா போட்டாலும் சரி, போட்டுட்டு நல்லா 1/2 கிலோ முட்டைக்கோஸ் நல்லா வணக்கி கருவேப்பிலை போட்டு தாளிச்சு, சுவையை தாளிச்சு, எண்ணெய் நிறைய போட்டு தாளிச்சு விட்டு அதை எடுத்து வேணும். அப்புறம் ஒரு சப்பாத்தி, ஆனால் 4 பிரெட் எடுத்துக்கலாம். 4 பிரெட்டை தோசைகளை சுட்டு எடுத்துக்கணும். தோசைகளை போட்டு இல்லை சக்கரை ஊற்றி நெய் போட்டு சுட்டு, நல்லா நெய் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். நல்லா மொறுன்னு அப்படியே பவுன் கலர்ல எடுத்து வச்சுக்கிட்டு நெய் போடலாமா? நெய் ஸ்டார்டிங் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் போடுங்க. அதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இல்லை. சுவைக்கு தானே, அது சுவைக்கும் கொஞ்சம் மனசுக்கு தானே கொடுக்குறான். அப்புறம் அதை தூக்கி எறிய நம்ம கடைசியில பட்டினி போட்டு கொள்றோம்ல. மறந்து ஒரே ஓட்ட ஓடிடணும்ல, சோறாது சாராது போல மறந்து. நானும் அங்கே போய் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் தான் நான் தெரியுது அவங்களுக்கு. என் பொண்ணு நான் சொன்னேன், எங்க போனாலும் நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதனால என் பொண்ணு அவங்க கொடுக்கறப்ப மட்டும் தான் உணவு. அவங்க வந்து ஒரு வேளை உணவு தான் கொடுத்தாங்க. மற்ற காலையில வகுப்புக்கு போறப்ப அது கிடையாது. காலையில என்னோட தான் இருக்காங்க. மத்தியானம் 12:30 மணிக்கு அவங்க நல்ல சைவ உணவு கொடுத்துறாங்க. தரமான சைவ உணவு ஐயா. சும்மா இல்லை, பிரான்ஸ்காரன் கொடுக்குறவனும் சாதாரண சைவ உணவு அப்படி கிளாரிட்டியா இருக்கு. எங்கிருந்து வாங்கிட்டு வர அப்படி தரமா சொல்லி தரமா வாங்கி தரமா கொடுக்குறான். அவ்வளவு தரம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அது சாப்பிட்றாங்க, அதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பசி மயக்கம் கிருகிரு சோர்வு கிடையாது. 5 நாள் அப்படித்தான் இருந்தாங்க. 5 நாள் அப்படித்தான் இருந்தாங்க. நான் அந்த டீ கடையில் 11 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க, அதோட முடிச்சுக்குவேன். அப்படி சாயங்காலம் ஒரு டீ குடிப்பாங்க, 2 பிஸ்கட் திட்டு பேசாம உட்காந்து நான் வகுப்படுத்திட்டே இருப்பேன். அவங்க பார்க்குறாங்க இல்லையா, பார்த்துட்டு இது ஒரு வகையான. சரி, இப்போ நான் எங்கே வரேன்? எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரேன். ஏன்னா நான் நிரூபித்து காட்டாத வரைக்கும் நான் என்னுடைய வேகம் நிற்காது. ஏன்னா ஆராய்ச்சி பண்றவனுக்கு போய் நான் பேசி ஆகணும். எங்க போய் பேசி ஆகணும்? பஜனைவாடிக்கிட்டு போக கூடாது. போனா எனக்கு மானம் கெட்டு போயிடும். எனக்கு பஜனைவாடிட்டு போனாலும் எனக்கு மான மரியாதை போயிடும். அதே என்ன போயிடும்? எனக்கு அதுதாங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் மறுபடியும் எல்லாரும் அறிவு சார்ந்தே இருக்க மாட்டாங்களே, சிலவங்க வந்து அந்த உணர்வு சார்ந்து இருப்பாங்க. அவங்கள வேண்டாம், இயற்கையில புறந்தள்ளப்பட்டவங்க, அவ்வளவுதான். அன்புக்கே இடம் இல்லை, பாசத்துக்கு இடம் இல்லை. ஒரு கேள்வி, இப்ப நான் வந்து நேத்து நைட்டு நல்லா பிரியாணி, அப்புறமா வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன். நேத்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் வெறும் இந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன். ஒரு 4-5 பாட்டில் குடிச்சிட்டேன். இது வரைக்கும் எதுவும் பசிலாம் வரல, பட் ஏப்பம் வந்துட்டு இருக்கு. பட் எதுவும் டிஃபரெண்டா எதுவும் தெரியல, டயர்டாவோ எதுவுமே இல்லை. அப்படியே நான் என்ன ஐடியால இருக்கேன்னா, இப்ப இன்னைக்கு நாளைக்கு வீக்கெண்டு தான், சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ மண்டே தான் ஆஃபீஸ் போவேன். ஸோ அதனால ஒரு ட்ரையல் மாதிரி வந்து மண்டே வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். என்ன சாப்பிட போறீங்க? 3வது நாள் என்ன சாப்பிட போறீங்க?
அதுதான் கேள்வி. என்ன சாப்பிடுறது? ம். ஏதாவது பதில் நீங்க சொன்ன சொல்லுங்க. மாதிரி திருவேங்கடம் சொல்லுங்க. சப்பாத்தியும் சொல்லுங்க. சைவத்துக்கு மாறணும்னு சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சைவத்துக்கு வந்து தான் பழகணும்னு சொல்லியிருப்பேன். நீங்க எதுக்கு நேத்து வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களே, நல்லதுதான். இனி அது சாப்பிடுவீங்களான்னு கேட்கறேன். தெரியலையா, சாப்பிடுவான்னு தெரியல. இப்ப என்னன்னா, நானு முடிஞ்ச வரைக்கும் கிளென்சிங் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணலாம்ல. முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு முடிஞ்சது இல்ல, அதுக்கப்புறமா இல்ல, இல்ல. முடி முடிச்சிருங்க, இன்னையோட முடிச்சிருங்க. நாளைக்கெல்லாம் சாப்பிட்டுருந்துச்சுன்னா இந்த வகுப்புக்கே நீங்க வராதீங்க, புரியுதா? பலன் இல்லை. நீங்க இந்த சாப்பிட்டுட்டு இந்த இது செய்யணும்ன்றது தவறான இது முறைதான். நான்வெஜ் பால் கூட குடிக்கூடாது. அது கூட நான்வெஜ் தான், பால் கூட. அதெல்லாம் விட்டுட்டாதான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறைக்கு தகுதியானவர். இது உணவை விட்டு இயற்கை சக்தியில வாழுகின்ற பரிணாம அறிவியல், புரியுதுங்களா? இது நேத்து வரைக்கும் பட்டதெல்லாம் போச்சு. நேத்து வரைக்கும் தின்னதா அதை பத்தி கவலை இல்லை. இனிமேல் நான் இறைச்சி தின்னதுக்கு வருவேன், இந்த வகுப்புல வராதீங்கன்றான். இனிமேல் நீங்க வராதீங்கிறேன், புரியுதா? அல்லது உணர்ந்துட்டு வாங்க. எல்லாம் நஷ்டம் தான் நீங்க செய்யறது. உங்களையே இன்னும் சீக்கிரமா நோய்பட்டு இறந்துடுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. அதுல ஆர்வத்துல செய்யறது ஒரு 2 நாள் முன்னால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ உடம்பு கிளீன் ஆகும் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷம் எல்லாம் அதெல்லாம் போகவே போகாது. அசைவம் சாப்பிடறது ஒண்ணு, சாகிறதும் ஒண்ணு. 60 வருஷம் வாழ போற ஆளு இந்த மாதிரி செஞ்சாக்க அந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த உணவு முறைக்கு வந்தப்போ 40லயே இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உடம்பு கெட்டு போகுமா, உடம்பு பிணமா மாறிடும். உடம்பு பிணமாக மாறிவிடும். நீங்க அந்த நான்வெஜ் சாப்பிடுறதா இருந்தாக்கா அதுலயே இருந்திருக்கும். இதுக்கு வரக்கூடாது. இதுல வந்தாக்கா அதெல்லாம் விட்டுடணும். அப்பதான் நீங்க மேல்நிலைக்கு போக முடியும். இந்த பயிற்சியை முழு பலனை அடைய முடியும். இந்த பயிற்சியில இருக்கிற பலனை முழுசா அடைத்துக்கு அதெல்லாம் விட்டுடணும். அப்பதான் முடியும். அதாவது என்னன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவர் அசைவ உணவு பிரியரா இருந்து சாப்பிட்டு இருக்காருங்கய்யா. இப்போ எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்து வந்திருக்காரு. சோ இது ஃபர்ஸ்ட் அவர் விடும் பொழுது அவருக்கு விட்டு விடனா அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கு. ஓகேங்களா? சோ அதன்படிதான் அவர் கேட்கிறாரு. அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வராரு எனக்கு புரியல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான், அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாற வேண்டும், அவ்வளவுதான். நாங்கெல்லாம் விட்டுட்டு இப்ப 10 வருஷம் ஆயிப்போச்சு. பரவாயில்ல, சரி, நிறுத்திக்கலாம். போதும். அது அவர் உணர்ந்துக்குவார். அது தப்பு கிடையாது. பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான். பிறக்கிறப்ப எல்லாரும் பால் குடிச்சுதான் வளரும். அது யாரா இருந்தாலும் சரி அசைவம் தான். அதற்கப்புறம் தான் சைவத்துக்கு மாற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தொடர்ந்து கவனிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அதுவும் போனது போச்சு, அவ்வளவுதான். இப்ப நானே இறைச்சி சாப்பிட்டேன்னு சொல்றேனே, இறைச்சி சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதுலாம் ஆரோக்கியத்துக்கு தொடர்பு கிடையாது. நீங்க வசதியா இருக்குங்காட்டி, பணக்காரங்காட்டி நீங்க இறைச்சி சாப்பிடுறீங்க. மாதிரி ஏழையா இருந்தா சாப்பிட முடியாது. நீங்க பணக்காரர் என்னென்ன பிரியாணி சாப்பிட்ற ஏழை தெருமுனையிலே கிடைக்குதுயா. ஏன்னா 200 ரூபாய்க்கு தின்னா எனக்கு பணக்காரன் என்னங்காருங்க? 200 ரூபாய்க்கு தின்னா பணக்காரனா இல்ல கொளுத்தவனான்னு கேளுங்க. பணக்காரன் தான் திம்பா, கொளுத்தவன் கேட்பான். கொளுத்தவன் தாங்க பிரியாணி திம்பா. அப்படி எதுக்கு பிரியாணி நோக்கம் என்ன? ஏழை வீட்டுல பிரியாணி சாப்பிட முடியுமா? அப்புறம் ஆணவம் தானே இதெல்லாம். ஒண்ணு கொளுத்தவன், வாய் கொளுத்தவன், பணம் நிறைய இருக்குது. பணம் நிறைய தான் பிரியாணி திங்க முடியும். 200 ரூபாய் இல்லாம வர முடியாது. சாராயம் வேணும், அதுக்கு வேணும், துணை வேணும். 300 ரூபாய் வேணுமே. 300 ரூபாய் இல்லாம எப்படி பிரியாணி கிடைக்கும்? பிரியாணி 250 ரூபாய்க்கு விற்கும்போது எப்படி? அப்படி நீங்க காலையில 250 ரூபாய்க்கு, மத்தியானம் 250 ரூபாய்க்கு சாப்பிட அன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரன் இல்ல நீங்க. ஐயா காலையில மத்தியானம் இல்ல ஐயா, ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். பணக்காரன் சொல்றேன்ல, பணக்காரன் தான் அப்படி திம்பாங்க கேக்குறேன். பணக்காரன் தான் திம்பா. ஆணவம் முடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், வாய் கொழுப்பு இருக்கிறவன், இப்படித்தான் நான் பேசி ஆகணும். அகங்காரம் அதனால என்ன சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். சைவம் தின்னு என்ன சாதிச்சீங்க, அசைவம் தின்னு என்ன சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். ஏதோ சாதனை இருக்கணும் இல்ல, ஒரு இலக்கு வேணும் இல்ல. இதுக்கடா திங்கறன்னு கேட்க வேண்டாமா? உங்களுக்காக எல்லாருக்கும் இந்த மரநடி தான். நானே எனக்கு மரநடி ஒழுகுமா இல்லையா? எப்படி நிரூபிக்க போறது நாம?
நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல. இப்ப நீங்க பேசுற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் போகுது இல்ல. இப்படிதான் இந்த இந்த அடி எல்லாத்துக்கும் ம். கொடுக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த இந்த வகுப்பு நடத்துறது. இந்த வகுப்பு நடத்துற நோக்கமே வந்து நான் மனம் விட்டு பேசியாகணும், நீங்க மனம் விட்டு பேசியாகணும். தப்ப அடிப்படையிலே சரி பண்ணணும். தப்ப அடிப்படையில சரி பண்ணு. இல்லைங்க. இப்ப அந்த இப்போ நான்வெஜ் சாப்பிடுற இதுதான் வந்து மெஜாரிட்டி. இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாங்க 12 மணிக்கு 12 ஆமா அது இன்னும் சைவமே பிரியாணி கிடையாது. சாப்பிடுற சென்னையில தமிழ்நாட்டுல மிட் நைட்ல பிரியாணி கிடைக்காத இடம் எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. மிட் நைட்ல அதுதான் தான் கேக்குறேன். டே டைம் விட இப்ப மிட் நைட்ல தான் அதிகமா சேல் ஆகுது. கடை பேரே மிட் நைட் பிரியாணி. மிட் நைட் பிரியாணி தான். கடை சரி பேரே சரி மிட் நைட் பிரியாணி தான். சரி முடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது. ஆகையினால இப்ப பேசி முடிச்சுக்கலாம். அப்படியே ரொம்ப நேரம் வச்சு அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி வந்துட்டு சரிங்க. ஓகேங்கய்யா, முடிச்சுக்கலாம். அதனால நாளைக்கு வரும்பொழுது அந்த அந்த 1ஆம் பக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்க. 1ஆம் பக்கத்தை ஆராய்ச்சி பண்ணு. அதுக்கான இந்த 1ஆம் பக்கத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கான கூடுதலான செய்தி ஏற்றி வச்சிருப்பாரு 2ஆம் பக்கத்துல. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சுருக்கமா இது அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுலயே மரணம் இல்லைங்கிற செய்தி இருக்கு. அதான் விஷயம். அதான் இயற்கையிலேயே மரணம் இல்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் குற்றமுடையவங்க தான். குற்றத்தோட தான் பிறக்கிறோம். குற்றத்தை சரி செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்றாரு. அதனால யாரும் தூய்மையானவர்கள் அல்ல. நீங்களும் சரி நானும் சரி. பிறக்கிறப்ப எல்லாரும் குற்றமோட தான் பிறந்திருக்கிறோம். அந்த குற்றத்தை நாம் சரி செய்ய வேண்டும். நல்லவர்களை சார்ந்து வாழ்ந்தால் எல்லா பண்பும் கிடைக்கும். சரியா? நன்றி, வணக்கம். நன்றி. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.